நூர் மஸ்னா அப்படிங்கிற அந்த பெண்மணி தான் மோனா ஃபேண்டி அப்படிங்கிறதுக்கு மாறுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு பாப் சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட டேலண்ட்டை வந்து சிங்கிங் மூலமாக இது பண்ணுறாங்க மலேசியாவில். அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஒரு நபரோட வந்து ஒரு காதல் ஏற்படுது. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃபாண்டி அப்படிங்கிற நபர். பின்னாட்களில் இவங்க இருவரும் திருமணத்தை செஞ்சுக்கிறாங்க. அஃபாண்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்காக வந்து பணம் சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் தான் இவங்கள வந்து மோனா ஃபேண்டி அப்படின்னு செல்லமாக கூப்பிட்டுட்டு இருந்தார். பின்னாட்களில் அந்த பேரையே இவங்க வந்து தனக்கு பாப் சிங்கிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால அதுக்கு வந்து மோனா ஃபேண்டி அப்படிங்கிற நேம் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மோனா ஃபேண்டி அப்படிங்கிற நேம்லேயே கண்டினியூ பண்ணுறாங்க இவங்களோட கரியரை. 1987ஆம் ஆண்டு டயானா அப்படிங்கிற ஆல்பம் வந்து இவங்களால ரிலீஸ் செய்யப்படுது. அதுக்காக வந்து பயங்கரமாக செலவு பண்ணி ப்ரெஸ் மீட்டு, டிவி இன்டர்வியூஸ் அந்த மாதிரியான பல விஷயங்களுக்காக இவங்க பொருளாதார ரீதியாக நிறைய செலவு பண்ணிடுறாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவில் அந்த ஆல்பம் வந்து ஹிட் ஆகலை. அதுலேருந்து இவங்ககிட்ட இருந்த பணம்லாம் நிறைய செலவு பண்ணனால இவங்க அடுத்து என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிகினிங் ஆஃப் 90ஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 காலகட்டங்களில் மலேசியாவில் வந்து இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துட்டு இருந்த நேரம். அப்போ மோனா ஃபேண்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கணவரோட சேர்ந்து போய் அதை கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு அதில் எப்படி நம்ம பெரிய லெவலில் வரலாம் அப்படிங்கிறதுல முழு மூச்சோட அவங்க கற்றுக்குறாங்க. அப்படி கற்றுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு பெரிய பெரிய பணக்காரங்களோட கான்டாக்ட் கிடைக்குது. அவங்க அதிலிருந்து தனியாக வந்து அவங்க தன்னோட சொந்தமான விச் கிராஃப்ட் அதாவது பிளாக் மேஜிக்கில் வந்து இறங்குறாங்க. இவங்களோட பேர் வந்து எப்படி பிரபலமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரியான நபர்கள் தான் இவங்ககிட்ட வந்து இது பண்ணுறாங்க. இவங்க கோடிகளில் பரல்றாங்க அந்த காலகட்டங்கள்லேயே. அந்த காலகட்டங்கள்லேயே தனியாக ஒரு பெரிய பங்களா ஒன்று வாங்குறாங்க. பென்ஸ் காரு, பிஎம்டபிள்யூ காரு போன்ற இந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கையை தான் அவங்க வாழ்கிறாங்க. அவங்க எங்கே போய் தங்கினாலும் 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரியான இடங்கள்ல தான் தங்குறாங்க. அவங்க ஷாப்பிங் போயிட்டு வந்தாலே லட்சக்கணக்கில் தான் ஷாப்பிங் போவாங்க. அந்த மாதிரியான அந்த காலங்களில் பகாங்களாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்கள வந்து ஒரு நபர் வந்து சந்திக்க வர்றாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே பொலிட்டிக்கலில் மெம்பராக இருக்கிறவர். அடுத்து அவர் தான் அந்த ஸ்டேட்டில் வந்து அடுத்த பிரதமராகவோ பெரிய இதாக வர்ற மாதிரியான ஒரு கேட்டகரியில் உள்ளவர். அவர் வந்து மோனாட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா, நான் வந்து அடுத்து சீஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. தத்தோ மஸ்லான் வந்து ஆசைப்பட்டு அவங்ககிட்ட வந்து கேட்குறாரு. அவங்களும் சரி நான் பண்ணித்தரேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு 2.5 மில்லியன் ரிங்கிட் வந்து தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அவர் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோனா வந்து நீங்கள் எனக்கு ஃபுல்லாக கேஷாக தான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மஸ்லான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட வந்து ஃபுல்லாக கேஷ் கையில் இல்லை. ஸோ வந்து 5 லட்சம் ரிங்கிட் மட்டும் எடுத்து பேங்க்ல இருந்துலாம் இது பண்ணி, அது போக அவர் கையில் இருந்த பணம் எப்படின்னு சொல்லி இது பண்ணி, பல்வேறு பேங்க்ல இருந்து 3 லட்சம் ரிங்கிட்ட வந்து எடுக்கிறாரு. எடுத்துட்டு தான் கையில் வச்சிருந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து 5 லட்சம் ரிங்கிட்ட வந்து மோனாட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பூஜைக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டேட் ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனா வந்து மஸ்லான்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பூஜைக்கு வரும்போது எந்த ஒருத்தர்ட்டையும் இதை பற்றி தகவல் சொல்லக்கூடாது. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் போடுறாங்க. கண்டிஷன் போட்டு மஸ்லானோட ஒரு பங்களாவில் வச்சு தான் அந்த பூஜை நடக்குது. அந்த பூஜைக்கு அவரும் வராரு. அவர்கிட்ட எல்லாமே விசாரிக்கிறாங்க. விசாரித்து எல்லா டீட்டெயில்ஸையும் எடுக்கிறாங்க. யார்கிட்டையுமே அவர் எந்த தகவலும் சொல்லிட்டு வரல. அது போக அந்த 5 லட்சம் ரிங் பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் அது போக ஒரு 10 இடங்களை வந்து இவங்க பேரில் வந்து அவர் எழுதி கொடுக்குறாரு. இப்படி போகுது. அந்த நாள் இரவும் வருது. அவங்க அந்த பூஜைக்கு ரெடி ஆகுறாங்க.
பூஜைக்கு உள்ளே போன மஸ்லானை வந்து ஆடைகளை கழட்டிட்டு படுக்க சொல்கிறாங்க. பூஜையை தொடங்குறாங்க. பூவெல்லாம் தூக்கி போட்டு அந்த மாதிரி மந்திரிகம் இதெல்லாமும் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவரை வந்து நீங்கள் கண்ணை மூடி படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் சரி இது ஏதோ ஒரு பூஜைக்காக தானே சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் சரி அப்படின்னு அவர் கண்ணை மூடின அடுத்த செகண்ட் அவரோட தலை துண்டாக்கப்படுது. யாராலன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அசிஸ்டண்டால. ஜுரைமி ஹசன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தில் அவங்களுக்கு வலது கையாக இருந்தவர். இவர் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மைகள் எல்லாமே இவங்க ஹசன் வாயால் சொல்கிறாரு. இவர் ஏன் அரெஸ்ட் ஆனார், எப்படி அரெஸ்ட் ஆனாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 2 செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 13ஆம் தேதி 1993ஆம் வருஷம் மலேசியன் போலீஸ் வந்து அங்கே ரோந்து பணியில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ செக்கிங்கில் போலீஸ் வெஹிக்கிள் செக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து அதிக போதையில் வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெரேமி ஹசன். அவர் தான். அவரை பிடிச்சி செக் பண்ணும்போது அவர் கையில் வந்து விலை மதிப்பான ட்ரக்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது. இவன் ஒரு சாதாரணமான ஆள், இவங்கிட்ட எப்படி இவ்வளோ விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை கஸ்டடியில் எடுத்து அவனை விசாரிக்கும் போது அவன் போதையிலே என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அன்னைக்கு விட்டுடுறாங்க. நைட்டு முடிஞ்சு மறுநாள் பகலாகுது. அவனை கூப்பிட்டு கேட்கும்போது நீங்கள் யாரை கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி தத்தோவை கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். நாங்கன்னு சொன்னியா இப்போ யாரெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது மோனா ஃபேண்டியும் அவரோட கணவரான அஃபண்டி நான் இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அவரை கொலை பண்ணோம். எங்கே வச்சு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு பங்களாவில் வச்சு தான் கொலை பண்ணோம். கொலை பண்ணி அவரோட உடலை வந்து 18 துண்டுகளாக வெட்டி அதை வந்து நாங்கள் 6 அடியில் ஒரு குழியை தோண்டி அதில் போட்டு மூடி காங்கிரீட் போட்டு சீல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த விசாரணையில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவனை கையோட கூட்டிகிட்டு அது எந்த பங்களா எங்கே இருக்குது எல்லா டீட்டெயிலையும் எடுத்து நேராக அங்கே கொண்டு போய் எந்த இடம்னு சொல்லி அவனை காமிச்சு அந்த இடத்துல தோன்றாங்க. தோண்டி பார்க்கும்போது 18 துண்டுகளாக வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் வந்து அங்கே கண்டெடுக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் சில பாகங்கள் வந்து மிஸ் ஆகிருந்தது, உடல் பாகங்கள். அது எங்கன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன ஒரு கொடூரத்தின் உச்சம்னு பார்த்துக்கோங்க. பிளாக் மேஜிக் கேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கேரளா கேஸ் ஒன்று பார்த்துருப்போம். இது அதெல்லாம் தாண்டி கொடூரத்தின் உச்சத்தில் உள்ள ஒரு கேஸ் தான் இது. அந்த ஒரு இறந்த உடலை வந்து இவங்க சாப்பிட்ருக்குறாங்கன்னா இவங்க வந்து மனுஷங்க லிஸ்ட்லேயே சேர்க்கப்பட முடியாத ஒரு மிருக ஜென்மங்கள். நம்ம இப்போ கேஸ்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. இதில் இருந்து அடுத்து வந்து மோனா ஃபேண்டியை ட்ரேஸ் பண்ண போகும்போது அவங்களோட செலவுகளை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இந்த மர்டர் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெர்சிடைஸ் பென்ஸ் கார் வாங்கியிருக்காங்க. இது போக லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் வந்து இவங்க இவ்வளோ ஷாப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹாட் கேஷில் தான் அவ்வளோவுமே ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பண்ணி இது பண்ணிட்டு வராங்க. இந்த டயத்தில் தான் போலீஸார் வந்து அவங்க 2 பேரையும் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து கோர்ட்டில் வந்து கேஸ் ட்ரையல் போகுது. இவங்க ஒவ்வொரு டைம் ட்ரையலுக்கு போகும்போதும் பெரிய செலிப்ரிட்டிஸ் எப்படி ஒரு ரேம்ப் வாக் போவாங்களோ அந்த மாதிரியான ஸ்டைலில் தான் ஒரு பளீர்னு சொல்லப்படக்கூடிய கலரில் ட்ரெஸ்ஸஸை போட்டுட்டு இப்போ கேமரா எல்லாம் அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அவங்க பெரிய ஃபேமஸான ஒரு பப்ளிக் ஃபிகர் போனாங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னா எப்படி போவாங்களோ அந்த மாதிரி இவங்க கோர்ட்டு ட்ரையலுக்கு போகிறாங்க. அதுவும் சிரித்த முகத்தோட ஒவ்வொரு கேமராவுக்கும் சிரித்து போஸ் கொடுத்து போகிறாங்க. அப்படின்னா இவங்க எப்பேற்பட்ட ஆள்னு பார்த்துக்கோங்க. ஒரு துளி அளவு கூட அவங்களுக்கு வந்து கவலையோ பயமோ எதுவுமே இல்லை. அந்த ட்ரையல் நடக்கிற டைம் ஒவ்வொரு டைம் அவங்க போகும்போதும் அதே சிரிப்பு அதே மாதிரி அப்படியே தான் போயிருக்காங்க. காஸ்டியூம்ஸ் மட்டும்தான் வேற வேறையாக மாறி இருக்கு. இந்த கொடூரத்தின் உச்சத்துக்கு வந்து 7 பேர் கொண்ட நீதிபதி குழு தான் தண்டனை கொடுக்குறாங்க.
இவங்க அதுக்கு வந்து அப்பீல் பண்ணி பார்க்குறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணியும் இவங்களுக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மாற்றவே இல்லை. இவங்க 3 பேருக்கும் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருக்கும் சாகுமுறை தூக்கு அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க. மலேசியாவில் கடைசியாக தூக்கிட்ட பெண்மணி மோனா ஃபேண்டி தான் அப்படிங்கிறது தான் இந்த கேஸோட ஹைலைட்டே பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு ஃபேமஸ் ஆகணும், பெரிய செலிபிரிட்டி ஆகணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பெண் இறங்குவாங்கங்கிறது வரலாற்றில் இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். இந்த மாதிரியான கதைகள், ஸ்டோரிஸ், கிரைம் ஸ்டோரிஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிரைம் ஸ்டோரி பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.